லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2025 பிரதம விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் டி விஸ்வநாதன் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி 2025 துவக்கி வைத்து மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். இந்திய விண்வெளி வீரர்கள் நிலாவில் இறங்கப் போகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஜப்பானிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் என்னை அணுகி, இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு விலைக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா? அப்படி என்றால் நாங்கள் $2 மில்லியன் தருகிறோம், நீங்கள் அதை திட்டத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். நன்றி என்று சொல்லிவிட்டு, நாம் என் நாட்டிற்காக தயாரித்த தொழில்நுட்பம் உங்களுக்கு நான் தர முடியாது, என் நாட்டிற்கு துரோகம் செய்ய முடியாது என்று சொல்லி நான் நிராகரித்து விட்டேன். இந்த கண்காட்சி, அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கண்காட்சியை திறந்து வைப்பதற்காகவும் இங்கு உரையாற்றுவதற்கும் அழைத்த அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டில் இந்த பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். மாணவர்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கே அவர்கள் செய்திருக்கின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாணவர்களுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்துகிறது. அதே சமயத்தில் மேலும் விஞ்ஞானத்தில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு அறிவியல் திறனை ஊக்குவிப்பது நமது கடமையாகும். திரு ஜெயக்குமார் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் இந்த பள்ளியின் மீது நான் கொண்டிருக்கின்ற பற்றும் அன்புமாகும். சென்ற ஆண்டு ஆசிரியர் தினத்திற்கு வந்த பொழுது நான் இந்த பள்ளியை பற்றி மிகவும் நன்றாக தெரிந்து கொண்டேன். தன்னலமற்ற சேவையில் அறிவா சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறது என்னவென்றால், எந்த ஒரு மாணவ செல்வத்தையும் மாணவியோ நாம் புறக்கணிக்கக்கூடாது. இது ஒரு ஏழை பள்ளி என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. அப்துல் கலாம் அவர்கள் உங்களை போன்ற ஒரு சாதாரண பள்ளியில் படித்தவர், பின்தங்கிய மாவட்டத்தில் பிறந்து படித்தவர். அங்கு படித்த அவர் உலகளாவிய ஒரு விஞ்ஞானியாக, மேதையாக, இந்தியாவின் ஜனாதிபதியாக வரக்கூடியது என்றால் அது அவர்களுடைய ஆசிரியர்கள் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், பிகாஸ் ஆஃப் மை டீச்சர்ஸ் ஐ டெவலப்ட் மை செல்ஃப் இன் திஸ் ஃபீல்டு என்று சொல்வார்கள். ஆசிரியர்களால் தான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன் என்று சொல்வார்கள். எத்தனை பேர் அப்துல் கலாமை பார்த்து பேசியிருக்கீங்க? முடியல. காரணம், அவர் 2015 நம்மை விட்டு பிரிந்து விட்டார். நான் அவருடன் 31 ஆண்டுகள் அவருடன் மிக நெருக்கமாக பழகி வந்திருக்கின்றேன். ஒரு நண்பனாக வந்திருக்கின்றேன். 1984ஆம் ஆண்டு அவருடன் சேர்ந்து என்னுடைய ஆராய்ச்சி பணியை ஆரம்பித்தேன். அது முதல் 2015 வரை ஒரு நல்ல நண்பராக, ஒரு ஆலோசகராக, ஒரு கைடாக நான் எடுத்துக்கொண்டேன். பழகுவதற்கு இனிய நண்பர். இந்த நாட்டினுடைய மீது அதிகமாக தேசப்பற்று கொண்டவர். அவர் கூறிய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இந்தியா தற்பொழுது 144 கோடி மக்களை கொண்டது. அதில் 30 கோடி பேர் மாணவ செல்வங்கள், கல்லூரி மாணவர்களாகவும் பள்ளி மாணவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா சுயநலத்தால்
இந்தியர்களுக்கு இனி அங்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். சீனா நம்மை விட அதிகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஏன் முன்னேறக்கூடாது? இந்தியாவில் நாம் 144 கோடி மக்களை கொண்ட நாம் நிச்சயமாக முன்னேற முடியும். தற்பொழுது இந்தியா 2047 ஆண்டு ஒரு வல்லரசு நாடாக உருவாக வேண்டும் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு திட்டத்தை நிர்ணயித்திருக்கின்றார்கள். எனவே அன்புள்ள மாணவ செல்வங்களே, 2047 இந்தியா ஒரு வல்லரசு நாடாக வருமென்றால் அது உங்களால் தான் முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் அனைவரும் கல்வியில் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த கல்வியில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இப்போது பள்ளியில் படிக்கும் நீங்கள் ஒரு கனவு காண வேண்டும். அப்துல் கலாம் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று சொன்னாரா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்க வேண்டும். அது சினிமாவை பற்றி கனவாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி, உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தற்பொழுதே நீங்கள் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். நான் எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எத்தனை பேர் நான் சயின்டிஸ்டாக வரணும்னு ஒரு விருப்பம் உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கு? கை தூக்க முடியுமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். நிறைய மாணவர்கள் உங்கள் மனதில் நான் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று எண்ணங்கள் எழுந்திருக்கின்றது. இதுவே மிகப்பெரிய சிறப்பு. இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு நல்ல அறிவியல் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக இங்கே பார்க்கின்றீர்கள், 3 ராக்கெட்டுகள் இருக்கின்றன. போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV, GSLV ஜியோசிங்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள், இது MGR ACS ராக்கெட். நடுவில் இருக்கிற என்ன ராக்கெட்? MGR ACS சேட்டலைட் ராக்கெட். அது நாம் பணிபுரியும் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ராக்கெட். எங்கள் மாணவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் ஏனோ மற்ற ராக்கெட்டுகளை பார்த்து காப்பி அடித்து அவர்கள் செய்யவில்லை. ஒவ்வொரு பாகங்களையும் டிசைன் செய்து அதில் பல இன்ஸ்பெக்ஷன் தேர்வுகளை வென்று இன்று மேலே இந்த ராக்கெட் செல்வதற்கு தயாராக இருக்கின்றது. ஒரு ரியல் ராக்கெட் என்று சொல்லுவேன். அன்புள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் இதன் அருகில் பார்க்கும் பொழுது தெரியும், இந்திய அரசாங்கத்தால் ISRO என்கின்ற நிறுவனத்தால் பரிசோதிக்கப்பட்டு டெஸ்ட் செய்யப்பட்டு பல இவைகளை செய்யப்பட்டு அதில் ரெடி ஃபார் லான்ச்ங்கிற முத்திரையுடன் இங்கே வந்திருக்கின்றது. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியானது என்றால், நான் என்னுடைய பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகி 10 வருஷம் பேராசிரியர் பதவியில் இருந்தேன். ஆனால் 10 வருஷம் நான் சும்மா இல்லை. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு நான் வழிகாட்ட வேண்டும் என்று எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நான் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கின்றேன். அந்த சமயத்தில் தான் இந்த ராக்கெட் சேட்டலைட் என்கின்ற ப்ராஜெக்டை எடுத்து அவர்களுக்கு நான் கைடு செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் 120 இளம் விஞ்ஞானிகளை நான் உருவாக்கியிருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எமது பல்கலைக்கழகம் இந்த சேட்டலைட் ராக்கெட் ப்ராஜெக்டுக்காக கடந்த 3 ஆண்டுகளில் 2 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதன் மூலமாக நம் மாணவர்களுக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ராக்கெட் மேலே செல்லும் பொழுது அதனுள் ஒரு சேட்டலைட் இருக்கும். அந்த சேட்டலைட்டும் இங்கே பின்னால் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது சென்ற மாதம் நாங்கள் குரக்பூரில் சென்று ISROவால் தயார் செய்யப்பட்டு என்னுடைய சேட்டலைட்டை ISRO ராக்கெட்டில் ஃபிட் பண்ண அவர்கள் லான்ச் செய்தார்கள். 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்று அந்த ராக்கெட் தனது சேட்டலைட்டை வெளியிட்டது. அதன் மூலமாக வெளியில் வந்த சேட்டலைட், அதுக்கு பேர் CANSAT என்று பேர், MGR ACS CANSAT. அந்த சேட்டலைட் கீழே வரும் பொழுது பாராசூட் மூலமாக மிக மெதுவாக இறங்கி வந்தது.
அதே சமயத்தில் அதை எடுத்து சென்ற ராக்கெட்டும் பாராசூட் மூலமாக மெதுவாக இறங்கி வந்தது. அந்த சேட்டலைட் இறங்கி வரும் பொழுது நமக்கு சில டேட்டா கொடுத்தது. டெலிமெட்ரி டேட்டா, டெம்பரேச்சர், வெதர், விண்ட், ஹியூமிடிட்டி போன்ற எல்லா டேட்டாவும் நாம் கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து ரிசீவ் பண்ணணும். இது மிகப்பெரிய வெற்றி என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த நேரத்தில் நமது ஜெயக்குமார் சார் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது என் மனதில் தோன்றியது என்னவென்றால், நம் பல்கலைக்கழகத்தில் இது போன்ற ராக்கெட் தயாரிப்பு, சேட்டலைட் தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஏன் நமது பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடாது என்று உடனே தோன்றியது. எனது பல்கலைக்கழக தலைவரிடம் நான் அனுமதி கேட்டேன். அவர் மிகவும் நல்ல முயற்சி, இது நல்ல செயல், பாராட்டுகிறேன் என்று சொல்லி இவற்றையெல்லாம் இங்கே எடுத்துவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த நேரத்தில் நான் முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லுகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை வெற்றியடைவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். ஹார்ட் ஒர்க் ஒன்லி வில் பி சக்சஸ். ஏதோ நாம் லேபர் காலனி பள்ளியில் படிக்குவோம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வேண்டாம். எப்படிப்பட்ட மிகப்பெரிய பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராக்கெட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வேறு எந்த பள்ளியிலும் சென்னையில் இல்லை. ஒன்லி உங்கள் பள்ளிக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது நிர்வாகிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வருடத்திற்கு நமது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்காலத்தில் வாரத்தில் ஒரு ராக்கெட்டை நீங்கள் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி லான்ச் பண்ணும் பொழுது நமது பள்ளி மாணவர்களை அழைத்து சென்று ஸ்ரீஹரிகோட்டாவில் நேரடியாக ராக்கெட் லான்ச் செய்யும் நிகழ்ச்சியை நீங்கள் அவர்களுக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த 2 ஆண்டுகளாக நமது மாணவர்கள் ஒரு சேட்டலைட் கியூப்சாட் டெவலப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சேட்டலைட் அந்த பாக்ஸில் இருக்குது, ரியல் சைஸ் சேட்டலைட். அதை ISRO தனது ராக்கெட் மூலமாக, தனது SSLVங்கிற ராக்கெட் மூலமாக இன்னும் 3 மாதத்தில் ஆர்பிட்டுக்கு லான்ச் பண்ண இருக்கிறார்கள். அப்படி நமது சேட்டலைட் லான்ச் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும். இங்கே 5 மாணவர்கள் மாணவர்கள் என்று சொல்வதை விட 5 இளம் விஞ்ஞானிகள் வந்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அவர்கள் தயாரித்த அந்த சேட்டலைட் முக்கியமாக ஒரு தனது செயலை செய்ய இருக்கிறது. அந்த சேட்டலைட் என்ன செய்யும் என்றால், நமது இந்திய மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்படுகிறார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் ஃபிஷர்மென் ஆர் அரெஸ்டட் பை ஸ்ரீலங்கன் நேவி ஃபோர்ஸஸ். அதற்கு காரணம், நீங்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க வந்துவிட்டீர்கள், இது ஸ்ரீலங்காவுடைய எல்லை, இங்கே நீங்கள் மீன் பிடிக்க வரக்கூடாது என்று சொல்லி அவர்களை தினமும் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம சேட்டலைட் என்ன செய்யும் என்றால், நம் மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். நீங்கள் இந்த நிலையை விட்டு தாண்டி மீன் பிடிக்கக்கூடாது என்று நமது சேட்டலைட் மூலமாக நமது மீனவர்களுக்கு மெசேஜ் செல்லும். அதன்படி ஸ்ரீலங்கன் ஃபோர்ஸ் நம் மீனவர்களை அரெஸ்ட் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேலோட் நமது சேட்டலைட் நாங்கள் செய்திருக்கின்றோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட், வெரி ஸ்மால் சேட்டலைட், 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் கியூப் தான். இது வெற்றியடைந்து விட்டால் இந்தியாவில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும், பாகிஸ்தான், குஜராத், வெஸ்ட் பெங்கால், கொச்சின், கேரளா, மும்பை, கோவா, சென்னை, விசாகப்பட்டினம்
இது போன்ற அனைத்து ஏரியாவில் மீன் பிடிக்கும் அனைத்து மீனவர்களுக்கும் பயன்படும் வகையில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புள்ள மாணவர்களே, ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அறிவியலால் மட்டுமே தான் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பை இன்னோவேஷன்ஸ், புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாகத்தான் முன்னேற முடியும். இன்று அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் நம்மை விட அதிகமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் 140 கோடி மக்கள் இருந்தும் அதிகமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியில் இறங்குவதற்கு நம்மிடையே இல்லை. எனவே தான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், நமது நாடு முன்னேற வேண்டும் என்றால் உங்களை போன்ற இளைஞர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். நீங்கள் இப்போ ஸ்கூல் முடித்த உடனே ஒரு டிகிரி, பிஎஸ்சி, பிகாம், பிடெக், பிஇ என்று, அதன் பிறகு எம்டெக், எம்எஸ்சி, எம்காம் எக்ஸெட்ரா, அதன் பிறகு பிஹெச்டி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கு நமது தமிழகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது தமிழகம் மற்ற மாநிலங்களை விட கல்வியில் மிக அதிவேகமாக முன்னேறி வருகின்றது. உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் ஏறக்குறைய 60 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள். எனவே நீங்கள் உங்கள் படிப்பை +2உடன் முடிக்காமல், ஒரு டிகிரியுடன் முடிக்காமல், ஒரு முதுநிலை பட்டத்துடன் முடிக்காமல் ஆராய்ச்சி வரைக்கும் நீங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தையும் முயற்சியையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களை போன்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் பிடெக் ஒரு ஸ்கூல் முடித்த பிறகு எந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று, எந்த கோர்ஸ் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் நிச்சயமாக நான் உங்களிடம் வந்து பேச தயாராக இருக்கின்றேன், உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கின்றேன். அதே சமயத்தில் நீங்கள் ஆராய்ச்சி படிப்பு வரை எந்த பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்யலாம் என்ற அறிவுரை கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நமது இந்தியா ISRO விஞ்ஞான ரீதிகள் மூலமாக 2035ஆம் ஆண்டு ஒரு இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், என்ன ஸ்டேஷன், இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்கின்ற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை விண்வெளியில் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இந்தியன் மேலே போயிட்டு வந்தார். அவர் பேர் என்ன? சுபாம்சு சுக்லா. உள்ள 4 பேர் உட்கார்ந்து வந்திருந்தாங்க, 4 விஞ்ஞானிகள். அவர்கள் இதன் உள்ளே அமர்ந்து அவர்கள் அந்த கடலிலே வந்து இறங்கியது, கடல் தண்ணீர் மீது இந்த போட் மாதிரி இருக்கிற இந்த கேப்சூல் வந்து இறங்கிய பிறகு ஒரு வாகனம், ஒரு கப்பல் அவர்கள் போட் சென்று அவர்களை அப்படியே எடுத்து வந்தது. அதன் பிறகு அவர்கள் இதை ஓப்பன் செய்து இதிலிருந்து வெளியே வந்தார்கள். இது ஒரு ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், ஏ கேப்சூல் ஹவ் இட் கேரிஸ். இப்போ தான் ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்கு இதை யூஸ் பண்ண போகிறாங்க. இதுபோல் 2040 இந்திய மாணவர்கள், இந்திய விண்வெளி வீரர்கள் நிலாவில் இறங்கப் போகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அது போன்ற ஆராய்ச்சிகளுக்காக இந்தியா 1,00,000 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறது. தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டத்தில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து இனி ராக்கெட், இன்னும் 1 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவ இருக்கின்றார்கள். அது 2000 ஏக்கரில் வந்திருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்தியா நல்ல வாய்ப்புகளை கொடுக்க இருக்கின்றது. நாம் தற்பொழுது பல துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். நீர்மூழ்கி கப்பலை நாம் தயாரித்திருக்கின்றோம். பல ஏர்கிராஃப்ட், ஃபைட்டிங் ஏர்கிராஃப்ட் நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. ஒரு வருடத்துக்கு $200 பில்லியன் அளவுக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நான் இந்த நேரத்தில் இறுதியாக உங்களை கேட்பது, நீங்கள் உங்கள் கவனம் முழுவதும் படிப்பில் செலுத்த வேண்டும்.
இப்போ நீங்கள் ஒரு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க, அது மார்க் குறையுது அப்படின்னா எதனாலன்னு தெரியுதா உங்களுக்கு? கேன் யூ டெல் மீ வை? எதனால் உங்களுக்கு மார்க் குறையுது? அதுக்கு என்ன இடையூறாக இருக்கிறது? என்ன? மொபைல் ஃபோன் ஒரு இடையூறாக இருக்கிறது இல்லையா? அதை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் கவனங்கள் அதிகமாக சிதறுகின்ற ஒரு நிகழ்ச்சிகள் என்னவென்றால் சினிமா, சீரியல், இவற்றையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். நாம் அறிவியல் விஞ்ஞானிகளாக உருவாவதற்கு பதிலாக உங்கள் நேரத்தை சினிமா, சீரியல் போன்றவற்றில் செலவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. ஒரு முறை நான் அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டேன், சார் நீங்கள் என்ன சினிமா பார்த்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு 60 வயது ஆகிறது, இதுவரை நான் சினிமாவே பார்க்கவில்லை, இனியும் நான் சினிமா பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அன்று முதல் இது நடந்தது 1990ஆம் ஆண்டு. இன்று 35 ஆண்டுகளாக நானும் சினிமா பார்க்கவில்லை என்பதை உங்களிடத்தில் நான் மகிழ்ச்சியாக கூற முடியும். அவர் இந்தியன் சினிமாஸ் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ், உங்களை அழிக்கும் சக்தி என்று நான் சொல்லுகிறேன். அதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன். சினிமா ஒரு அழிவு சக்தி, நமக்கு தேவையற்றது. அதாவது ஒரு காலத்தில் நல்ல கதைகள், நல்ல பாட்டுகள் எல்லாம் வந்தன. இப்பொழுது கொலை காட்சிகளும் ட்ரிங்க்ஸ் காட்சிகளும் தான் அதிகமாக வருகிறது. இதனால் சமூகத்தில் பண்பாடு சீரழிகிறது, கலாச்சாரம் சீரழிகிறது. எனவே நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வது, இன்று முதல் நீங்கள் சினிமா பார்ப்பதை நிறுத்தினால் நீங்கள் ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக வருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். எத்தனை பேர் என்னுடைய மெசேஜை கேட்டு இனிமேல் நான் சினிமா பார்க்காமல் வாழ்க்கையில் உழைப்பேன் என்று நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஓ, வெரி குட். அவங்களுக்காக நாங்கள் கை தட்டுறோம். ஃபண்டாஸ்டிக். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள். இறுதியாக நீங்கள் படிப்பில் வெற்றியடைவதற்கு ஒரே ஒரு மிகப்பெரிய சக்தி என்னவென்றால், காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு படித்தீர்களே ஆனால் நீங்கள் கல்வியில் முதல் மதிப்பெண் பெறுவீர்கள், மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெறுவீர்கள் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இதுவரை இல்லாமல் இருந்தாலும் இனி உங்கள் படிப்பை காலையில் 4 மணிக்கு எழுந்து படித்தீர்களே ஆனால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். நான் அப்துல் கலாம் அவர்களுடைய ப்ராஜெக்ட் ஏவுகணை திட்டத்தில் சேர்ந்து பணியாற்றினேன். அப்பொழுது எனக்கு அமெரிக்காவிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. சர்வதேச மாநாட்டில் உங்கள் ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று அழைத்தார்கள். வாஷிங்டன் பல்கலைக்கழகத்திற்கு நான் 1988ஆம் ஆண்டு நான் சென்று எனது ஆராய்ச்சி முடிவுகளை நான் வெளியிட்டேன். அப்பொழுது நான் கூறினேன், இந்தியா தற்பொழுது 7வது நாடாக ஏவுகணை திட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த ஏவுகணை திட்டம் அப்துல் கலாம் அவர்கள் தலைமையில் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் என்று கூறினேன். அனைத்து விஞ்ஞானிகளும் பாராட்டினார்கள். அன்று மாலை என்னை அணுகிய ஒரு கம்பெனியுடைய முதலாளி, நீங்கள் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் PhD மெட்டலர்ஜி என்று படித்திருக்கிறீர்கள், ஏவுகணை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டுகிறோம், மாதம் $4000 சம்பளம் தருகிறோம், எப்பொழுது நீங்கள் சேருகிறீர்கள் என்று கேட்டார்கள். நன்றி என்று சொல்லிவிட்டு, நான் பிறந்தது இந்தியாவிற்கு மட்டுமே நான் பணிபுரிவேன், வேறு நாட்டிற்கு என்னால் பணிபுரிய முடியாது என்று சொல்லி நான் வேலை செய்தேன். இந்த தேசப்பற்று நான் கலாம் அவர்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் கூறினார்கள், அந்த ஜப்பானிலிருந்து வந்த விஞ்ஞானிகள் என்னை அணுகி, இந்த தொழில்நுட்பத்தை எங்களுக்கு விலைக்கு நீங்கள் கொடுக்க முடியுமா? அப்படி என்றால் நாங்கள் $2 மில்லியன் தருகிறோம், நீங்கள் அந்த திட்டத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள். நன்றி என்று சொல்லிவிட்டு, நாம் என் நாட்டிற்காக தயாரித்த தொழில்நுட்பம் உங்களுக்கு நான் தர முடியாது, என் நாட்டிற்கு துரோகம் செய்ய முடியாது என்று சொல்லி நான் நிராகரித்து விட்டேன். ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள், இந்த திட்டத்தை எங்களுக்கு விற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள், எனவே நீங்கள் ஜப்பானிற்கு வந்து ஓராண்டு எங்களுடன் பணிபுரியுங்கள், இந்த $2 மில்லியன் உங்களுக்கு அஃபிஷியலாக கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார்கள்.
ஒரு மணி நேரம் கூட உங்கள் நாட்டில் என்னால் பணிபுரிய முடியாது என்று சொல்லி நிராகரித்து விட்டு நான் இந்தியாவிற்கு வந்துவிட்டேன். எனவே நான் உங்களுக்கு கலாம் அவர்கள் என்னை அவ்வப்போது எனக்கு ஊக்கப்படுத்தி வந்தார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது 1808ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டினுடைய எம்பரர் நெப்போலியன் அவர்கள் அந்த நாட்டிலுடைய விஞ்ஞானிகளையும் கல்வியாளர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு அவார்டு ஒன்றை நிறுவினார்கள், ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் அகாடமிக் பால்ஸ். அது நம்ம நாட்டில் பாரத ரத்னா எப்படியோ அந்த அளவிற்கு பிரான்ஸ் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது. 200 வருடங்களாக அந்த விருது இந்தியாவில் யாருக்கும் கிடைக்கவில்லை. 200வது ஆண்டு 2008ஆம் ஆண்டு அந்த விருது இந்தியாவிற்கு வந்தது. முதலாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் சொல்ல விரும்புகிறேன். First Indian to receive the highest civil distinction award of France. பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டராக எனக்கு கொடுத்தார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பில் சர்வதேச விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் இன்டர்நேஷனல் சாக்ரட்டிஸ் அவார்டு வழங்கினார்கள். அது முதலாக இந்தியாவில் 2007ஆம் ஆண்டு எனக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பு மாணவ செல்வங்களை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் உங்கள் ஆசிரியர் மூலமாக எங்கள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் அணுகலாம். எங்கள் பல்கலைக்கழகம் உங்களுக்காக உதவி செய்ய எல்லா நேரங்களிலும் தயாராக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.